13/5/2024 ஒரு டியர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் நண்பா. டியர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. அதுக்குண்டான கெஸ்ஸிங் நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 7, 8, 5 மெயின் டார்கெட் சரிங்களா. அதுக்கு உண்டான பவர் கீழே கொடுத்துருக்குறேன். 7, 2, 3, 0 சரிங்களா. 7க்கு 2, 8க்கு 3, 5க்கு 0. இதுதான் நான் கொடுக்குற 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் நம்பர். சிங்கிள் போர்டுக்கு வந்துட்டு 7, 8, 5 ஆல் போர்டுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள் நாளைக்கு எப்படி வின்னிங் வருது அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் எப்படி கொடுக்குறேங்கிறத பாருங்கள் சரிங்களா. என்னுடைய கணிப்பு கொடுக்குறேன் 1 மணி 6 மணி 8 மணி டியர் சரிங்களா. இதுக்கு உண்டான நம்பர் நான் கொடுக்குறேன். ஏபி பிசி ஏசி. இதில் ஏபிஏசி தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசிக்கு போவோம். ஆனால் இதில் ஒரு செட்டு வச்சிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணுவீங்க. 78ன்னு வச்சா 87, 75ன்னு வச்சா 57, 58ன்னு வச்சா 85 சரிங்களா. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வைக்கணும் சரிங்களா. ரொட்டேட் பண்ணி வச்சா கண்டிப்பாக வின்னிங் வரும். எல்லா செட்டுக்கும் அதே தான். மொத்தம் 9 செட்டு கொடுத்துருக்கேன், 3 சோக்கும் சரிங்களா. இந்த 9 செட்டிலேருந்து 3 டிஜிட்டலும் எடுத்து கொடுத்துருக்கோம். 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 3, 3, 6 செட்டு கொடுத்துருக்கேன். 6மே பாக்ஸ் தான் சரிங்களா. நாளைக்கு நான் இது வரைக்கும் 2D மட்டும்தான் கொடுத்தேன். இப்போ வந்து 3 டிஜிட்டல் கொடுக்குறவங்களுக்கு சரிங்களா. இதில் பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம் 2-3 நாள் சரிங்களா. இது போடுறது வந்து 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் தான் சரிங்களா. பாருங்கள் 830 780 503 823 853 783 சரிங்களா. இதுதான் 3 டிஜிட்டல் நான் கொடுக்குறது சரிங்களா. பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியர் கெஸ்ஸிங் 3 டிஜிட்டல் எப்படி கொடுக்கலான்னு நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க நண்பா. இதில் எந்த ஒரு செட்டு போட்டாலும் பாக்ஸாக போடுங்க சரிங்களா. உங்களுடைய கணிப்பு வந்தால் மட்டும் பாக்ஸாக போடுங்க சரிங்களா. இத்தனை இருக்குன்னு பார்க்க வேணாம். 6 செட்டு தான் கொடுத்துருக்குறேன், 3 சோக்கும். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருது அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் 2 டிஜிட்டல் அதே மாதிரி தான். எது போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பாருங்கள் கேஎல் டியர் 8610575149 சரிங்களா. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் மத்தியானம் 1 மணி ஷோ 6 மணி ஷோ 8 மணி ஷோ டிக்கெட் போடலாம் சரிங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க, ஹாயின் போடுங்க. ஹைன் போட்டுட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஒன்லி டிக்கெட் புக்கிங் மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. 1 மணி டியர் 6 மணி டியர் 8 மணி டியர் நாங்கள் புக்கிங் எடுக்கிறோம். அதனால் இந்த நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா. இதில் கெஸ்ஸிங்னு வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி கேஎல் 3 மணிக்கும் நம்ம புக்கிங் எடுக்கிறோம் சரிங்களா. புக்கிங் பண்ணதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு என்னுடைய கணிப்பில் வந்துட்டு நான் கொடுக்குறது ஆல் போர்டு 7, 8, 5 சரிங்களா. இந்த 7, 8, 5ங்கிற நம்பரை எடுத்து அதுக்குண்டான பவரை நான் கீழே கொடுக்குறேன். 7க்கு 2 பவர், 8க்கு 3 பவர், 5க்கு 0 பவர் சரிங்களா. 3 நம்பர் தான் எடுக்கிறேன். அதுக்குண்டான பவரை கொடுத்து இங்கே 2D 3D கொடுக்குறேன் சரிங்களா. இதுதான் என்னுடைய கணிப்பு. இப்படி நான் கணிப்பு எடுத்து கொடுக்குறேன். பாருங்கள் என்னுடைய பழைய வீடியோவும் பாருங்கள், டெய்லி வீடியோவும் பாருங்கள் சரிங்களா. எப்படி வருது டெய்லி கண்டிப்பாக ஆல் போர்டுங்கிறது இந்த நம்பர்லேருந்து எடுப்பாங்க. இதிலேருந்து பவர் எடுத்து 2D வரலாம், 3 டிஜிட்டலும் வரலாம் சரிங்களா. இதுதான் என்னுடைய கணிப்பு சரிங்களா. அதுதான் நான் கொடுக்குறேன். ஏபிபிசி ஏசி சரிங்களா. 78 23 70 75 20 52 58 03 83 சரிங்களா. இது வந்து ஏபிஎஸ்சிக்கு மெயினாக கொடுக்குறது. எந்த ஒரு செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்க. மிஸ் ஆனால் பிசிக்கு போகும் சரிங்களா. பிசி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். எந்த ஒரு செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. 23 போட்டால் 32, 20 போட்டால் 02, 03 போட்டால் 30 அந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா. ஏபிஏசி மெயின் டார்கெட் சரிங்களா. மிஸ் ஆனால் பிசிக்கு போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் சரிங்களா. அதேமாதிரி 3D அப்படி தான் சரிங்களா. மாற்றி மாற்றி வச்சு போடுங்க. ஆனால் பாக்ஸு தான் வின்னிங் வரும் பாருங்கள் சரிங்களா. ஒரு பிசியாவது வின்னிங் எடுக்கணும்ல, அதனால் சொல்கிறேன் நான் சரியா. என்னுடைய கணிப்பு மட்டும் நான் கொடுக்குறேன். இது ஒரு கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, இது ஒரு கணிப்பு மட்டும்தான் சரிங்களா. உங்களுடைய கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. என்னுடைய கணிப்பு மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த நம்பருங்கானது நாளைக்கு ஆல் போர்டுக்கு வரலாம். அப்போ இதோடைய பவர் நம்பர் இது. அப்போ இதுலேருந்து நான் 2 டிஜிட்டல் ஏபி பிசி ஏசி எடுக்கிறேன் சரிங்களா. அப்புறம் அதிலேருந்து நான் பாக்ஸுக்கு 3 டிஜிட்டல் எடுக்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். 2-3 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு கூட நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள் உங்களுடைய கணிப்பும் என்னுடைய கணிப்பும் ஒத்து வந்தால் மட்டும் அதை பாக்ஸாக போடுங்க சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. இது வந்து டிக்கெட் புக்கிங் போடுறவங்களுக்கு இந்த நம்பர் சரிங்களா. நம்மளோட சேனல் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை. நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா. நாளைக்கு மற்றொரு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.